வேர் டு யூ சிட்னா ஃபஸ்ட்டு பெஞ்சில் போய் உட்காருவீங்க. மிஸ்ஸு கூப்பிட்டு லாஸ்ட் பெஞ்சு போன்னு சொல்லிட்டாங்கன்னா, வேர் டு யூ சிட் வைல் அட்டெண்டிங் எ கன்வென்ஷன் இன் வாஷிங்டன் டிசி ஐ வாட்ச்ட் அ செனேட் கமிட்டி ஹியரிங் ஆன் டிவி. நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் வாஷிங்டன் டிசி, டிஸ்ட்ரிக்ட் கொலம்பியா. வாஷிங்டன்னு நிறையா ஊர் இருக்குது அமெரிக்காவில். அதான் வாஷிங்டன் டிசின்னா என்ன சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கொலம்பியாவில் இருக்கிற வாஷிங்டன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஊரில் நான் ஒரு கன்வென்ஷன், ஒரு உயிர்மீட்சி கூட்டத்தில் கலந்துட்டு இருக்கும்போது ஐ வாட்ச் த செனேட் கமிட்டி ஹியரிங் ஆன் டிவி. ஒரு டிவியில் ஒரு விசாரணையை என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. த லேட் செனேட் ஹூபர்ட் ஹம்ஃப்ரே வாஸ் மேக்கிங் எ கமெண்ட். அப்போது அதில் இறந்து போன செனேட் மெம்பர், அந்த எம்பி, அவர் செனேட் மெம்பர்னால் அவங்க நாட்டில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மாதிரி, ஹூபர்ட் ஹம்ஃப்ரே அப்படிங்கிறவர் ஒரு கருத்து சொன்னார். யூ மஸ்ட் ரிமெம்பர் தட் இன் பாலிடிக்ஸ் ஹவ் யூ ஸ்டாண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ சிட். அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றால் நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். He was referring, of course, to the political party seating arrangement in the Senate. ஆக்சுவலாக அவர் உள்ளபடி சொன்னது என்னென்னா, ஆளுங்கட்சி இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க, எதிர்கட்சியாக அந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க, மற்ற கட்சிகள் இங்கே உட்காந்துருப்பாங்க. அங்கே வந்து 2 கட்சி தான், ஒன்று வந்து ரிப்பப்ளிக்கன் கட்சி, இன்னொன்று டெமோக்ராட்டிக் கட்சி. இப்படி தான் 2 இருக்குது அமெரிக்காவில். நம்ம நாட்டில் பல கட்சிகள் உண்டு. அது நம்மளுடைய ஜனநாயக மாண்புப்படி நமக்கு அரசியலமைப்பு இப்படி இருக்குது, அவங்களுடைய அரசியலமைப்பு அப்படி இருக்குது. அவங்க ஜனாதிபதி ஆட்சி, நமக்கு வந்து பிரதமர் ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. இப்படி 2க்குள்ள வித்தியாசம் இருக்குது. நம்ம கட்சியில் இப்போ நீங்கள் மெட்ராஸில் போய் நம்ம சட்டசபை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மாநிலங்களவையில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்கு ஒரு சீட் இருக்கும், ஆளுங்கட்சிக்கு ஒரு சீட் இருக்கும். அப்புறம் 2ஆம் நிலை கட்சிகள் அது என்னென்ன இருக்கோ 10 பேர் 5 பேர் இருக்கிறவங்களும் அங்கங்கே சீட் அமைப்பு இருக்கும். அங்கேருந்து பேசுகிறாங்கன்னா யார் எங்கேருந்து பேசுகிறான், எதிர்கட்சி குரூப்லேருந்து பேசுகிறான் ஒருத்தன் அப்படின்னு பார்த்தோம்னா தெரியும். ஓ, லெஃப்ட் சைடு எதிர்கட்சியிலேருந்து ஒருத்தர் பேசினார், யார் அவர் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நீ எங்கே அமர்ந்திருக்கிறாய் என்பது தான் உன்னுடைய கொள்கையும் கருத்தாக இருக்கும். எதிர்கட்சியில் அமைச்சிருந்த உட்காந்துருந்தா ஆளுங்கட்சியை ஆதரிச்சா பேச போகிறாங்க, ஆளுங்கட்சி எதிர்ப்பாகவே தான் பேசுவாங்க. அப்படி அதை பற்றி தான் அவர் சொன்னார். யூ மஸ்ட் ரிமெம்பர் தேட் இன் பாலிடிக்ஸ் ஹவ் யூ ஸ்டாண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ சிட். ஹி வாஸ் ரெஃபரிங் அஃப்கோர்ஸ் to the political party seating arrangement in the Senate. But I immediately applied it to my position in Christ. உடனே அதை நான் எடுத்து இயேசு கிறிஸ்துவிலே என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அதை நான் பொருத்தி பார்த்தேன். அப்போ என்னன்னு, ஹவ் ஐ ஸ்டாண்ட் அண்ட் வாக் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் ஐ சிட். நான் எப்படி நடக்கிறேன், எப்படி நான் நிற்கிறேன் என்பது நான் எங்கே அமர்ந்திருக்கிறேன் என்பதை பொறுத்தே இருக்கிறது. அண்ட் ஐ ஆம் சீட்டட் வித் கிரைஸ்ட் இன் த ஹெவன் லைன்ஸ். நான் இயேசு கிறிஸ்துவோடு அமர்ந்திருந்தால் நான் என்னுடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கும். ஒரு ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம், அப்போ இயேசு கிறிஸ்துவோடு போகிறோம், ஒரு சர்ச்சில் உட்காந்துருக்கோம், இயேசு கிறிஸ்து பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கோம். அன்றைக்கி நம்ம சர்ச்சில் என்ன பண்ணால், என்னையா எனக்கு தேங்காய் கொடுக்கல, நான் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா, எனக்கு ஒரு இது கண்ணியம் இல்லையா, ஒரு கௌரவம் இல்லையா, என்ன உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு கத்துறான் சர்ச்சில். இதே இயேசு கிறிஸ்து பக்கத்தில் உட்காந்துருந்தா தேங்காய்க்கு சண்டை போடுவானா? பெரிய பெரிய அதிகாரிகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முதலமைச்சர் வந்திருந்தாலே, ஒரு அமைச்சர் வந்திருந்தாலே, ஒரு தேங்காய் இல்லைன்னா பரவாயில்ல அப்புறம் பேசியா, அப்புறம் பேசு, தேங்காய்லாம் இப்போ பேசாதியா, அப்புறம் பேசு அப்படிமா. ஒரு சாதாரண ஒரு அமைச்சர் வந்திருந்தாலே, ஒரு எம்எல்ஏ வந்திருந்தாலே தேங்காயை பற்றி சண்டை போட மாட்டான். ஆனால் சர்ச்சில் தேங்காயை பற்றி சண்டை போடுறான். ஒருத்தன் என்ன பண்ணுறான், டூரு போகணும் சர்ச்சு பணத்தில் அப்படின்னு சொல்கிறான். சர்ச்சு பணத்தில் டூர் போகிறதுக்கு எங்கேயா போகிறேன்னா, உங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சு, நீங்களாம் ஷாப் போகிறீங்க, நீங்கள் டூர் போக மாட்டீங்க, நாங்களாம் இளைஞர்கள், சர்ச்சு பணத்தில் நம்ம டூர் போனோம், பாஸ்டேட் கமிட்டியில் டூர் போடுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இருக்கிற பணத்தை செலவழியே அப்படிங்கிறான். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் பக்கத்திலே அருகாமையிலே நீ அமர்ந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவாக எத்தனை பேரை ஆதாயம் பண்ணியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இப்படி தானே நீ யோசிப்ப. ஸோ உன்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, வேர் யூ சிட், நீ எங்கே அமர்ந்திருக்கிறாய் என்பதை பொறுத்து தான் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைப்பாடு இருக்கும். நான் இயேசு கிறிஸ்துவோடே பரலோக ராஜ்யத்தில் அமர்ந்திருப்பதாக நான் நினைத்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், பவுலை போல இருக்கும். அவர் தான் பவுல் சொல்கிறார், கொஞ்சம் குறைய இந்த கட்டுகள் இல்லாமல் என்னை போலவே நீங்கள் ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Now in view of wonderful identification with Christ, we have the responsibility to seek
தோஸ் திங்ஸ் விச் ஆர் அபோவ். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் போன இருக்குது, கீழானவைகளை விட்டு விட்டு மேலானவைகளை நாடுகள் அப்படிங்கிறார். சின்ன சின்ன விஷயத்துக்கு, அற்ப விஷயத்துக்கு சண்டைப்படாதீங்க. ஊறுகாய் பாட்டில் எனக்கு கொடுக்கலாங்கிறான், சர்ச்சில் உட்காந்துட்டு தேங்காய் கொடுக்கலாங்கிறான், என்னையை மதிக்கலாங்கிறான், என்னையை 2வது சீட்டில் உட்கார வச்சுட்டாங்கிறான், என்னையை வந்து கூப்பிட்டு பேசலாங்கிறான், எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாங்கிறான், எனக்கு மியூசிக் போடுறதுக்கு சான்ஸ் கொடுக்கலாங்கிறான். எனக்கு என்ன நீங்கள் வேத பாடம் வாசிக்கிறதுக்கு எவனே வாசி வைக்கிறீங்க, நாங்களாம் வாசிக்க மாட்டோமா அப்படிங்கிறான். ஒருத்தன் காணிக்கை போய் கடுக்குள்ளன்னு சண்டைக்கு வரான், என்னை காணிக்கை எடுக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சண்டைக்கு போகிறான். ஆனால் பைபிளை வாசிக்க வேத பாடம் வாசிப்பாங்களே, 1ஆம் வேத பாடம் 2ஆம் வேத பாடம், அதில் அவருக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சண்டை. ஐயருக்கு அவருக்கும் பயங்கர தாறுமாறான சண்டை போய்ட்டுருக்கு. ஒருத்தன் கெட்ட கெட்ட வார்த்தையாக லெட்ரு போட்டுக்கிட்டு இருக்கான். சிஎஸ்ஐ சர்ச்சில் உட்காந்துட்டு ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்துக்கிட்டு எழுதுகிறான், நீ எங்கே அமர்ந்திருக்கிறாய்? அப்போ ஆண்டவரோடு அமர்ந்திருந்தால் ஆண்டவருடைய வாசனை வரும்ல, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நாரோடு சேர்ந்த பூவும் நாரி போயிடுது, அந்த மாதிரி பண்ணுறான். அப்போ என்னாச்சு? அதான் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவோடே நாம் உட்கார்ந்திருக்கிறோம் என்ற அந்த அழகான அடையாளத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாம் கீழானவைகளை விட்டுவிட்டு மேலானவைகளை நாடும் பொறுப்பு நமக்கு வந்துடும். நாமும் அப்படி தான் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் டெய்லி அக்கப்போர் உண்டு. சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம். நம்ம நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போன உடனே ஒருத்தன் வருவான், ஏன்டா என்கிட்ட சரசம் ஆடுறதுக்குனே உங்கள் அப்பா ஆத்தா உங்களை பெற்று விட்டாளாடன்னு கேட்பான்ல வடிவேலு. அதேமாதிரி டெய்லி ஒரு பிரச்சனை உங்களுக்கு உண்டு. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். அந்த பிரச்சனைகளிலே நீங்கள் எப்படி கை கொண்டு மேற்கொள்கிறீர்கள்? எக்ஸாமினேஷன் தான். +2 படிக்க போனால் போதும், சாயங்காலம் ஸ்பெஷல் கிளாஸு, அதுக்கு ஒரு எக்ஸாம், நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸு, அதுக்கு ஒரு எக்ஸாம், சாயங்காலம் மறுபடியும் உடனே 11 மணிக்கு ஒரு எக்ஸாம், ரிவிஷன் டெஸ்ட்டு, அப்புறம் மந்த்லி டெஸ்ட்டு, அப்புறம் மோக் டெஸ்ட்டு. என்னடா பண்ணுறீங்க? பொழுதன்னைக்கு டெஸ்ட்டாடா? படிக்க விட மாட்டீங்களா நீங்கள்? கேட்குறோமா இல்லையா? ஆனால் எதுக்கு டெஸ்ட் வருதுன்னா, உங்களை மேன்மைப்படுத்தி கொள்வதற்காக தான். நீங்கள் ஒவ்வொரு சோதனைகளிலும் வெற்றி கொண்டு மேலே வந்து இயேசு கிறிஸ்தின் அருகில் இருக்கிறவர்களானால் உங்களை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்காங்க, சூப்பர் பக்காவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். Now in view of the wonderful identification with Christ, we have the responsibility to seek those things which are above. Through Christ's death, burial, resurrection and ascension, we have been separated from the old life of this world and we now belong to a new heavenly life. இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றது. இதன் வாயிலாக நாம் இந்த உலகத்தின் பழைய வாழ்விலிருந்து நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். and we now belong to a heavenly life. But now how do we seek those things which are above? நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டோம். இந்த உலக வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மளை பிரித்தெடுத்து விட்டார். இப்பொழுது நாம் மேலானவைகளை எப்படி நாடுகிறோம்? யோசனை பண்ணி இயேசு கிறிஸ்து எங்களை பிரித்தெடுத்து விட்டார். நாங்கள் மெய்யான தேவனாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டோம். இப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம்? மறுபடியும் பழைய குருடி கதை தருடி தான், மறுபடியும் பழசையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன நமக்கு வித்தியாசம் இருக்குது? நீங்களும் அஞ்ஞானிகளைப் போல நடந்து கொண்டு இருந்தீர்களா? நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்களும் முறுமுறுத்து கொண்டே இருந்தேன்னா, அதுக்கு பழைய மனுஷனை கலைந்து போடுங்கன்னு சொல்லி சொன்னேன்னா, அதுக்கு என்னையா இருக்குது? ஒன்றுமே இல்லையே. How do we seek those things which are above? We habitually set our minds, our attention on things above, not on things on the earth. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டவர்களானால உங்களுக்கு பழக்கமே அப்படி வந்துடுது. ஹேபிச்சுவலின்னா என்ன? முதல் 2 வீலர் ஓட்ட பழகிக்கிறோம். இங்கிட்ட அங்கிட்ட வண்டி சாயும், அப்புறம் குப்புற போகும், அப்புறம் இப்படி போகும், பிரேக் போடுறதுக்கே பயமாக இருக்கும். ஆக்சிலேட்டர் கொடுத்தா அது குறிப்பாக இந்த லேடிஸ் வண்டி ஓட்டுவாங்க பாரு, புழுக்குன்னு பறந்துட்டு ஓடும். அப்புறம் இந்த பக்கம் தர்றன்னு இழுத்துட்டு ஓடுறது. இதெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு நடக்கும். அப்புறம் என்ன ஆகும்? நல்லா பழகி போய்டும். ஏதோ ஒரு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம், திடீர்னு பிரேக் அடிப்போம், திடீர்னு ரைட்டில் நம்ம வீட்டுக்கு திரும்புவோம். அது பழக்கமாகவே வண்டி நாய் ஒடியாடுற மாதிரி ஒடியாந்துடும். வண்டி வீட்டில் நிற்கும். எப்படி வந்தோம்னா நமக்கே சில நேரங்களில் தெரியாது. இது மாதிரி பழக்கமாகவே நீங்கள் தேவனுடைய விஷயத்தை நாட ஆரம்பித்து விடுவீர்கள். நீங்கள் அதில் பழகிக்கிட்டே இருக்கணும். இயேசுவோடு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, அப்படி கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ வேண்டும். எந்த விஷயத்தையுமே கிறிஸ்து எப்படி செய்வார் இப்படி நீங்கள் எடுக்கலாம். நிறைய பேர் இன்றைக்கி என்ன பிரச்சனை, அதை காலையில் சிந்திச்சுக்கிட்டே வந்தேன். நிறைய பேர் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாங்கன்னா, நான் என்னுடைய சுய பலத்தினாலே அவனை அடித்து விடுவேன்,
அவனை ஆளை வைத்து அடிப்பேன், அவனுக்கு மொட்டை கடையாசி போடுவேன், அவனை அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், போலீஸில் கேஸ் கொடுப்பேன், நீதிமன்றத்தில் கேஸ் கொடுப்பேன், இப்படின்னு தங்களுடைய சுய முயற்சியிலேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அதிலே வரக்கூடிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ஏக சக்கராதிபதியின் இடத்துல கொண்டு போய் உங்களுடைய மனுவை கொடுத்து விடுகிறீர்கள். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்கள் பாருங்கள், உமக்கு சித்தமானால் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அதை சேங்ஷன் பண்ணிடுவார். அப்பா ஓகே அப்படின்னா என்னாச்சு, அவர் கண் காட்ட அவர் அப்படி தம்முடைய முகத்தை பார்க்க அவையெல்லாம் ஜீவனோடு இருக்கும். அவர் தம்முடைய முகத்தை மறைக்க அவைகளெல்லாம் ஆண்டு மண்ணுக்கு திரும்புமா. முகத்தை இப்படி காட்டினாலே எல்லாம் ஓங்கி வளருது, ஜீவனோடு உயிரோடு வளருது. அவர் முகத்தை இந்த பக்கம் திருப்பிட்டாலே எல்லாம் செத்து போயிடுது அப்படின்னு சங்கீதத்தில் எழுதுகிறாரு. அது மாதிரி நீங்கள் தேவனோடு வாழும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பழக்கமாகவே செய்து கொள்கிறோம். Our feet must be on earth but our minds must be on heaven. நம்முடைய கால்கள் பூமியிலே இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய எண்ணமும் பரலோகத்திலே இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அப்போ உங்களுடைய எண்ணம் முழுவதும் பரலோகத்திலே இருக்க வேண்டும். என்கிட்ட 2 கோடி ரூபா பணம் இருக்குது, நான் இனிமேல் எவன்னு பார்ப்போமா, சோடி போடுமா, சோடி உன் பணத்துக்கு என் பணத்துக்கு சோடி போடுவோமான்னு கேட்பான்ல. அப்போ என்ன அர்த்தம், பணம் என்கிட்ட இருக்குன்னா நான் பணத்தை நம்புகிறேன். எனக்கு ஒரு 10 பேர் ஆள் பலம் இருந்துச்சுன்னா ஆள் பலத்தை நம்புகிறேன். சினிமாவெலாம் ரெவிடி வருவான்ல, எத்தனை பேர் போத் த ரெவிடி அண்ட் த இன்ஸ்பெக்டர் பிளேட் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவான்ல. ஒன்று அவனுடைய எதிரியை ஒன்று ரவுடியை போய் சேர்றான், இல்லைன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இதுதான் இவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும், நம்முடைய எண்ணமும் நம்முடைய சிந்தனமும் தேவனிடத்திலே இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், உண்மையாக தேவனிடத்திலே சொல்லுங்கள். அவருடைய இடையீட்டை பாருங்கள், பார்த்து அதை அனுபவித்து மற்றவர்கள் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அனுபவமாக இருக்கணும். ஏற்கனவே போன முறை நம்ம டெஸ்ட்டு எழுதினோம்ல, ஆஃப் இயர்லியில் எவ்வளோ மார்க்கு, ரிவிஷன் டெஸ்ட்டில் எவ்வளோ சார் மார்க்கு, 85% அந்த பையன் வாங்குவான் சார். இப்போ கடைசியாக எழுதின மந்த்லி எக்ஸாமில் லாஸ்ட் மந்த்லி எக்ஸாமில் எவ்வளோ 92% வாங்கியிருக்கான் சார். அப்போ அன்னூரில் எப்படியும் 85% 90% வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். இப்படி தான் டீச்சர்ஸ் உங்களை கணிப்பாங்க இல்லையா. ஏற்கனவே ஆஃப் இயர்லியில் 22%, ரிவிஷன் டெஸ்ட்டில் 30%, இப்படியே வந்தால் எங்கே தேராது போல தெரியுது அப்படி தானே சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்டை கணிக்கிற ஒரு டீச்சர்ஸு எப்படி சார் போன வருஷம் எப்படி, அது எப்பயுமே அப்படி தான் சார், 20% தான் சார் வாங்கும். சும்மா கடைசி நேரத்தில் மல்லு கட்டி என்னத்தையோ போட்டு பாஸ் ஆகி தட்டுதுன்னு வருது. ஆஃப் இயர்லியில் ஃபுல்லாக ஃபெயிலு சார் எல்லா சப்ஜெக்ட்டும். ரிவிஷன் டெஸ்ட்டில் கம்மியாக தான் சார், ரொம்ப கம்மி. அப்போ அன்னூரில் எப்படி இருக்கும், அன்னூரில் 120 மார்க் வாங்கிடும் அப்படியே சொல்லுவாங்க. அன்னூர்லேயும் அவுட்டு தாங்க அப்படி தானே சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சோதனைகளிலே நாம் எப்படி வெற்றி கொண்டு வருகிறோம், நாம் எப்படி அதை கைக்கொள்கிறோம், ஹேண்டில், அப்படியே நம்முடைய பாதங்கள் பூமியிலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு சோதனை வரும்போதும் நம்முடைய எண்ணங்கள் எங்கே இருக்கணும், பரலோக ராஜ்யத்தில் இருக்கும். ஆண்டவரே, எனக்கு மியூசிக் போடுகிற ஞானத்தை தாங்க, எனக்கு அதில் ஆர்வத்தை தாங்கன்னு என்னைக்காவது கேட்குறீங்களா? கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, நான் படிப்பதற்கு ஞானத்தை தாங்க, ஆண்டவரே எனக்கு ஆர்வம் விலகி போகுது, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு சாத்தான் என்னுடைய மைண்டை பூரா வெளியே இந்த பக்கமாக இழுத்துட்டு போகிறான், ஃபேஸ்புக் பக்கமாக போகுது, யூடியூப் பக்கமாக போகுது, கூகுள் பக்கமாக போகுது, இங்கிட்டு போகுது, நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே, எனக்கு ஒருமுகப்படுத்தி ஞானத்தை தாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் கொடுக்குறாரா கொடுக்க மாட்டாரான்னு பாருங்கள், கண்டிப்பாக கொடுப்பார். மியூசிக்கில் அதிக நேரம் போடுறதுக்கு ஏன் உங்களுக்கு ஆர்வம் இல்லை? உங்களுடைய எதிரியாகிய பொல்லாங்கானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். பிள்ளைகளை சீரழித்து குடும்பத்தை சீரழிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் ஆண்டவருடைய பக்கத்தில் உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் மேலே பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். Our feet must stand on earth but our minds must be in heaven. This is not to suggest that, as D.L. Moody used to say, we become so heavenly minded that we are no earthly good. உடனே என்ன பண்ணிடுவான், அப்படியே நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பரிசுத்தவான் குஞ்சுகள் ஆகிடுவான். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஆமாம் அவன் ஒரு பரிசுத்தவான் குஞ்சு. அதுக்கு என்ன பண்ணுவான், ஓ சோஸ்திரம் பிரஸ் சோஸ்திரம் சோத்திரம் பிறகு ஓ போ பிரஸ் ஓ இஸ் இட் அப்படி இதே பொழுது நிற்கும். ஏன்னா இந்த உலகத்திலே நீ வாழணுண்டா. ஏசா தான் சொன்னார், யோவானில் என்ன சொன்னார், ஆண்டவரே, நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் இந்த உலகத்தான் அல்ல, ஆனாலும் ஆண்டவரே இவர்களை நீர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்காமல் நீர் இவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையை வாழ வேண்டும். நம்ம டிவி பார்க்கணும், நம்ம சினிமா பார்க்கணும், நம்ம பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசணும். விக்கிரக கோயிலை பற்றி இன்றைக்கி என்ன சொன்னார், நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தோழர்கள்
விக்கிரக கோயிலுக்கு போகிறாங்க வர்றாங்க, நெத்தியில் பட்டையை போட்டிருக்காங்க. அதுக்காக அவங்களாலலாம் பேசாமல் இருக்கக்கூடாது. அவங்களை அன்பாக நேசிக்க வேண்டும், அவர்களோட பேச வேண்டும். ஆனால் அவருடைய பழக்க வழக்கங்களில் ஒன்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். எங்களுடைய சர்ச்சு ஒரு எல்இஎஃப்னு ஒரு சர்ச் இருந்தது. விக்கிரக கோயிலுக்கு அந்த ரோடு இருக்கிற ரோட்டில் போகக்கூடாதான். இந்த மாதிரிலாம் முட்டாப்பயல் இருக்கானோ. எப்படி இந்த உலகத்தில் நீ வாழ முடியும்? நீ விக்கிரக கும்பிடுகிறவர்களோடு நீங்கள் பேசாதீர்கள், அவரோடு எந்த வகையிலும் உறவு கொள்ளாதீர்கள், இப்படி சொல்கிறான். முட்டாத்தனமாகவே பேசி சமூகத்திலே பிரிவினைகளை உருவாக்குகிறார்கள். எந்த மதத்தை சேர்ந்தவர்களானாலும் நீங்கள் எல்லாரிடத்திலும் அன்பு கூறுங்கள். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் மனந்திருக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். ஆண்டவருடைய வழிகள் தெரியாமல் சோதனையிலும் பாடுகளிலும் அகப்பட்டு சிக்கி கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தங்களை தாங்களே உருவ குத்திக் கொள்கிறவர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் ரட்சிப்பையும் அன்பையும் கொடுக்க முடியும்? டார்ச் லைட்டை எங்கே அடிக்க முடியும்? பகலில் 12 மணிக்கு டார்ச் லைட் அடிச்சுட்டு போனால் என்ன நினைப்பான்? அதுதான் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. என்னது அர்த்தம்? என்னது அர்ப்பனுக்கு வார்த்தை வந்தால் அர்த்த ராத்திரிலையும் கொடை பிடிப்பானா? புதுசாக கொடை வாங்குறதுக்கு ஒருத்தனுக்கு கையில் பணம் கிடச்சிருச்சு. நைட்டு 8 மணிக்கு கொடை பிடிச்சிட்டு போகிறான். வெயிலுக்கு தானே கொடை பிடிச்சிட்டு போனோம், மழைக்கு கொடை பிடிச்சிட்டு போனோம். வெயிலே இல்லை, மழையே இல்லை, நைட்டு 12 மணிக்கு கொடை பிடிச்சிட்டு போகிறான். புதுசாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். நைட்டு பகலில் 12 மணிக்கு டார்ச் அடிச்சுட்டு போய் எதுக்கு? இருளில் உள்ளவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அப்போ நம்முடைய நண்பர்கள் எல்லா வேட்டையும் நீங்கள் பழகணும். உங்களுடைய வெளிச்சம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு யாராவது விளக்கை கொளுத்தி டேபிளுக்கு அடியிலேயாவது மரக்காலை போட்டு கவுத்தி ஏதோ கோழி கொடா போச்சு கவுத்தி வைப்பாங்களா? அதை தூக்கி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்காது. எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது தவறு செய்தாலும் சொல்லுவாங்க, நீங்கள்லாம் கிறிஸ்டினா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற, நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா, நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா கிறிஸ்துவின் பெயரை நாசப்படுத்துகிறீர்கள். நீங்கள்லாம் கிறிஸ்டினா? கிறிஸ்து இப்படி தான் சொன்னாரா? நீங்கள் அன்பாக இருக்க உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? சார் நீங்கள் கிறிஸ்டினா? அதான் சார் உங்களுக்குன்னு ஒரு தனி கேரக்டர் சார், இப்படி சொல்லுவாங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நடத்தையை உடையவர், கிறிஸ்துவின் பண்பை உடையவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு. நீங்கள் கிறிஸ்துவை போல் ஆக வேண்டும். அதான் சொல்கிறார் பவுல். அப்படி நீ ஒரு வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய கால்கள் மட்டும்தான் பூமியில் இருக்கணும். நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டும். ஆனால் நீங்கள் எப்படி உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மேலே இருக்க வேணும். அதான் பிடிஎல் மோடி சொல்கிறாரு. அதுக்காக ரொம்ப ஸோ ஹெவன்லி மைண்டட் தட் வி ஆர் நோ எர்த்லி குட். அதனால் இன்றைக்கி நிறைய பாதிரியார்கள், எங்களுடைய சகோதரர்கள்லாம், என் கூட பிறந்த சகோதரர்கள்லாம் நிறைய பேர் போதகர்களாக இருக்காங்க. ரகசியமாக கதவை பூட்டிக்கிட்டு உள்ள டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பான். யாருக்கும் தெரியாமல் உள்ள படம் பார்த்துக்கிட்டு இருப்பான். வெளியில் பிரசங்கம் பண்ணுவான், விபசாரங்கள் நிறைந்த சினிமா படங்களை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படிமா. ஆனால் அவன் உள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். உலக நடப்புகள் என்ன என்பதை நீங்கள் எங்கே இருந்து தெரிந்து கொள்வீர்கள்? அசுத்தம் எது, தேவன் புறான சுத்தம் எது என்பதை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? எப்படி இருந்தாலும் நீ படம் பார்க்க தான் போகிறான். காதில் பஸ்ஸில் போனால் காதில் பாட்டு விழுகும், சுவரொட்டிகள் பூரா இருக்குது. உடனே எங்கள் சர்ச்சில் சொல்லுவோம், கண்களை நீங்கள் தரையை குனிஞ்சு பார்த்துட்டே போக, செவத்தை பார்க்காதீங்க, அசுத்தமான போஸ்டர்கள் இருக்குது, அதை பார்க்கக்கூடாது அப்படிமா. அது எப்படியா பார்க்காம இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கணும், ஆனால் நீங்கள் தேவனுக்குள்ளவர்களாக இருக்கணும். உங்களுடைய கால்கள் பூமியில் இருக்க வேண்டும், உங்களுடைய எண்ணங்கள் பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். கொலோசியர் 3:1 என்ன சொல்லுதுன்னா, இஃப் ஈ தென் பி ரிசன் வித் கிரைஸ்ட், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்கள் என்றால், சீக் ஈ தோஸ் திங்ஸ் விச் ஆர் அபோவ், மேலானவைகளை நாடுங்கள், வேர் கிரைஸ்ட் சிட்டத் ஆன் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த காட். அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்திருக்கிற மேலானவைகளே நீங்கள் நாடுங்கள் என்று அந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய நடவடிக்கை, எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னென்னா, ஃபார் த ப்ராக்டிக்கல் எவ்ரிடே அஃபயர்ஸ் ஆஃப் லைஃப். ஒவ்வொரு நாளும் நம்ம சபையில் பார்த்திங்கன்னா எப்போயுமே 2 மனுஷனாக உட்காந்துருப்பான். எல்லா பேரும் சர்ச்சில் உட்காந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், இப்படியே கண்ணை மூடிட்டு ஜெபத்திலே இருப்பான். அந்த நிலை முடிஞ்சு வெளியில் வந்த உடனே, சர்ச்சோட நிலை வெளியில் வந்த உடனே ஆள் பழையபடி மாறிடுவான். எவனா அவன், என்ன அவனை பற்றி எவனோ சொன்னானாம்ல அப்படின்னு சண்டைக்கு போவான். 2 நிலம் அப்படியே நம்ம அந்நியனில் இருப்பான்ல, இங்கிட்டு போனால் ஒரு டைப்பாக இருப்பான், இங்கிட்டு போனால் ஒரு டைப்பாக இருப்பான், அது மாதிரி இருப்பான். ஆனால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சரி, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரே மாதிரி இருக்கணும். ஃபார் த ப்ராக்டிக்கல் எவ்ரிடே அஃபயர்ஸ் ஆஃப் லைஃப் மேக் ஷுர் யூ கெட் யுவர் டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் கிரைஸ்ட் இன் ஹெவன்.
உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கிறிஸ்துவனிடத்திலேருந்து வழிகாட்டுதலை கேளுங்க. அவ்வளோதான். ஆண்டவரே, இன்றைக்கி நான் என்ன பண்ணணும்? காலையிலே ஜெபியுங்க. நான் எப்படி நடக்கணும்? ஆண்டவரே, இந்த பிரச்சனை ஒன்று வந்துருச்சு, நான் எப்படி செய்யணும்? ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கிட்டேன். உங்களுடைய நம்பிக்கையை வேறு எதன் மீதும் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன் இல்லையா? கற்பாறையாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே உங்களுடைய நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே நாடுங்கள், கீழானவைகளை நாடாதீர்கள். அப்போது ஆஸ்க் ஹிம் டு டீச் யூ டு லுக் அட் எர்த் ஃப்ரம் ஹெவன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இயேசு கிறிஸ்துவோட கூட நீங்கள் கைகோர்த்து நடந்து வந்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்பொழுது பூமியில் நடக்கும் காரியங்களை எப்படி பார்ப்பீர்கள்? இதுதான் நோக்கம். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வருவீர்கள். நம்முடைய வாழ்வின் நோக்கமே, நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். நீங்கள் என்ன வேணால் பண்ணு, விபச்சாரம் பண்ணாலும் பண்ணு, தேவனுடைய மகிமைக்கென்று பண்ண முடியுமா? முடியாது. விட்டுரு. களவு செய்யணுமா? தேவனுடைய மகிமைக்கென்று களவு செய்ய முடியுமா? முடியாது. விக்கிரக ஆராதனை செய்ய முடியுமா? முடியாது. விட்டுரு. உனக்கு எது தேவனுடைய மகிமைக்கென்று செய்வேன்? யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், எவ்வளோ கொடூரமானவன் அவனை அன்பாக நேசி. அது கிறிஸ்துவ மகிமையை கொண்டு வருமா? கொண்டு வரும். நேசி. சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா? வாங்கி கொடு. அது கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வருமா? கொண்டு வரும். நன்றாக படித்து நாம் உழைக்க முடியுமா? உழைக்கலாம். அது கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வருமா? கொண்டு வரும். இப்படி கிறிஸ்துவுக்கு மகிமை கொண்டு வருவது தான் உங்களுடைய வேலை. நீங்கள் எந்த வேலைக்கு வேணால், பேங்க் வேலைக்கு போங்க, ரயில்வே வேலைக்கு போங்க, இல்லை பண்ணி மேய்க்கிற கூட போங்க, கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வர, இதுதான் நம்முடைய நோக்கம். ஆகவே வேர் யூ சிட், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். கிறிஸ்து எங்கே உட்கார்ந்துருக்கிறார்? தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்துக்கிறார். நீங்கள் எங்கே உட்கார்ந்துருக்கீங்க? கிறிஸ்துவுடனே கூட உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ நீங்கள் எல்லாம் மேலே உட்காந்துருக்கிறீங்க. அப்போ அங்கே இருக்கிற மாதிரி நடையா? சார், ஐ ஆம் யூஎஸ் சிட்டிசன். எங்களுக்குன்னு சில இருக்குது சார். இந்தியாவில் வந்து இந்தியாக்காரனாகவே இருந்து யூஎஸில் போய் க்ரீன் கார்டு வாங்கி திரும்ப இந்தியாவுக்கு வந்து அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுக்க, யூஎஸ் கவர்மெண்ட்டு இந்தியா கவர்மெண்ட்டு கேட்கும். எப்படி எங்கள் சிட்டிசனை நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க? யாரை கேட்டு நடவடிக்கை எடுத்தீங்க? யூஎஸ் சிட்டிசனுக்கு மிகப்பெரிய ரைட்ஸ்லாம் உண்டு. ஆமாம், ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. யூஎஸ் சிட்டிசன்ஸ் டோன்ட் கோ அப்படின்னு ஒரு இது கொடுப்பான். இந்தியாவுக்கு யாரும் அமெரிக்க நாட்டவர்கள் போகாதீங்கன்னா இந்தியா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏன்னா இந்தியா ரொம்ப கேவலமான நாடுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு நோட்டேஷன் கொடுத்துட்டான்னா, அது மாதிரி தான் நீங்கள் பரலோகத்தின் பிள்ளைகளாக இருந்தால் பரலோகத்துக்கு ஏற்றவைகளை நீங்கள் செய்யுங்கள், அந்த நாட்டுக்குரியவைகளை செய்யுங்கள்னு அர்த்தம். அதனால் எங்கே நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீர்கள் தான் ரொம்ப முக்கியம். சரியா?